to my YouTube channel. In this video we will see cutoff mark calculation for paramedical admission in Tamil Nadu. அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, பாராமெடிக்கல் கோர்சஸ் அட்மிஷனுக்காக தமிழ்நாட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எதனா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப் இருந்துச்சு, 195 கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, 120 130 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த கால்குலேஷன் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் கோர்சஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் இருந்து எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான், கவுன்சிலிங் புக்லெட்டில் இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் பாராமெடிக்கல் அட்மிஷன் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கோர்சஸ்: பிஃபார்ம், பிபிடி, BA.SLAP, BSc நர்சிங், BSc ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, BSc கார்டியோபல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, BSc கார்டியக் டெக்னாலஜி, BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc பிசிஷியன் அசிஸ்டன்ட், BSc அசிஸ்டன்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, BOptum, BOT. ஓகேங்களா, இது மாதிரி மொத்தமாக ஒரு 17 வகையான கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட்ஸ் ஃபார் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி. ஓகேங்களா, அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு லிஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக சப்போஸ் யாருன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அது பியூர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி சப்ஜெக்ட்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா ஜுவாலஜி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி என்பது இட்ஸ் லைக் காம்பினேஷன் ஆஃப் பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி. ஓகேங்களா, சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பயாலஜி குரூப்பில் இருந்து, அதாவது பயாலஜி சப்ஜெக்டில் இருந்து 100 மார்க் எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து 50 மார்க்கு. ஐ மீன் லைக் 50 மார்க் மீன்ஸ் லைக் நீங்கள் 100 மார்க் எடுத்திங்கன்னா அதை டிவைடட் பை 2. சப்போஸ் உங்களோட மேக்ஸிமம் வந்து 100 மார்க் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 போட்டால் 50 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து வந்து 50% எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 200 வந்துடும் பாருங்கள். 100, 100, 50, 50. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சப்போஸ் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னிலேருந்து 50 மார்க்கும், ஜுவாலஜிலேருந்து 50 மார்க் எடுத்துப்பாங்க. இதோட தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள் ஃபார் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சப்போஸ் யாரும் வந்து பயாலஜி படிச்சுட்டு பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து அட்மிஷன் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான தெளிவான விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக அங்கே போட்டிருக்க பாருங்கள். பயோ 100, அதாவது வந்து பயாலஜி 100 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து 50 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரிலேருந்து 50 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200, 100 + 50, 150 + 50, 200. ஓகேங்களா, சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயுமே 90 மார்க் எடுக்கிறான். பட் ஆனால் கால்குலேஷன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது டிவைடட் பை 2 போட்டுக்கணும். எங்களா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50 மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கோசம். ஓகேங்களா, 2 ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 மார்க் எடுக்கிறோம். அது வந்து நம்ம டிவைடட் பை 2 போட்டுக்கணும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 180 கட் ஆஃப் மார்க் வருது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 ப்ளஸ் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுக்கிறான். பட் ஆனால் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு 90 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையுமே 90 பை 2. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 90
ப்ளஸ் 45 ப்ளஸ் 45 ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 90 180 ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாட்டனிலேருந்து 50 மார்க், ஜுவாலஜிலேருந்து 50 மார்க், ஃபிசிக்ஸில் 50 மார்க், ஸோ கெமிஸ்ட்ரியில் 50 மார்க். ஸோ இங்கே வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் வருது. ஸோ ஓகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 50 மார்க் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாட்டனியில் வந்து 90 மார்க் எடுக்கிறான், ஜுவாலஜியில் 90 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 90 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 90 மார்க்னா அவனோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 180 ஓகேங்களா. சப்போஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 90க்கு பதிலாக 95னாக்கா இங்கே 95/2 போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பற்றி மேலும் வந்து உங்களுக்கு புரியல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் பாராமெடிக்கல் அட்மிஷன் பற்றினாக்கா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.